உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. நல்லவன் ஆயினும் வல்லவன், நல்லவன் ஆயினும் வல்லவன். நல்லவன் முனைவரையா, நல்லவன் சொல்லிலும் செயலிலும் வல்லவன். நல்லவன் முனைவரையா, நல்லவன் சொல்லிலும் செயலிலும் வல்லவன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? வில்லகத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களே. வெளிச்சத்துல முகம் ஏற்கனவே நல்லா தெரியும். நீ படுத்துற பாட்டுல என் பேத்தி வீட்டை விட்டு எப்ப நீ பாடுற பாட்டுல பயந்தே அவன் வீட்டை விட்டு அப்பப்ப ஓடி போயிடுறா. அப்பப்ப இல்ல எப்ப ஓடி போறா. நீங்க வா, வெளிச்சத்துல இருந்து நம்ம தெரியுமா நம்ம நேரம் அப்படி குடும்பத்துக்கு வா. இது பத்தாதுன்னு இப்ப எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டே பாட்டு வேற பாட்டு உனக்கு. அப்பதான் ஊரை விட்டு கிளம்பி ஒரு வாரம் ஆச்சு, எங்க போச்சுன்னு கடைசியா கேக்குற நீ? தெரியுது, நல்ல புஷ்டியா நல்லா ஒரு பல்கா வந்து நிக்கிறீல, அப்பவே தெரியுது நீ எங்க போயிருப்ப. ஊரை விட்டு கிளம்பி நேரா ஈரோட்டுக்கு வந்தேன். உன் புள்ள, உன் புள்ளக்காரு என் தாய் மாமே. யாரு யாரு சொல்லு? எங்க சிவானந்த மாமே. பொறுக்க போட்டாச்சு. அந்த சிவானந்த மாமா வீட்டுக்கு போனா முதல் நாள் மட்டன் பிரியாணி. நானும் மகேந்திரே சுரேஷ் ரமேஷ் ஒரு புடி பிடிச்சோம். தெரியாது உங்களை பத்தி. ரெண்டாம் நாள் சிக்கன் பிரியாணி. சும்மாவா சொன்னோம்? ஆமா, நேத்து முட்டை பிரியாணி, இன்னைக்கு வெஜ் பிரியாணி. ஒரே பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு பிரியாணி அவர் பொரியாணின்னு போயிட்டாரு. வேற வழி கல்லாப்படி காலியா போதியா உங்களை கூட்டி வச்சு சோறு போட்டு. அப்பதான் இந்த கோழிக்கறி சாப்பிடுறதுல ஆட்டுக்கறி சாப்பிடுறது மகத்துவம் இருக்கு. அது எவ்வளவு பெரிய மகத்துவம். என் மாவட்டம் தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி சொல்லு. அப்பதான் நல்லா திண்ணில. ஆமா, 3 நாள் கட்டு கட்டு 3 நாளைக்கு இன்னும் ஒரு நாள் மிச்சம் இருக்கு. அப்பதான் வந்தானே, சரி ஒரு 2 பார்சல் வாங்கிட்டு வருவான். அவர் கொடுத்தாரு. போய் எங்க ஆத்தாட கொடுத்துருன்னு சொல்லி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் கொடுத்தாரு. வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? எல்லாம் ஒரு வாரம் ஆகுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா உன்னை கேள்வி கேட்க சொல்லி என் தாய் மாமே சொல்லிருக்காரு. அந்த குடும்பத்தோட இருக்கிற பேராண்டிகளுக்கு பூரா இதானடா வேலை. அப்பதான் எப்படா மாட்டுவா நம்ம கேள்வியை கேட்பான். இதானே உன் குட்டு இந்த மக்களுக்கு தெரியாது. நீ கேட்ட கேள்வி பயந்து எங்க தாத்தா மலேசியா போய் சேர்ந்துருச்சு சரியா? அதனால வந்து நல்லா சொல்றேன். ஆடு மட்டன் பிரியாணி, கோழி சிக்கன் பிரியாணி. ஆட்டுக்கும் கோழிக்கும் என்ன வித்தியாசம் நீ சொன்னேன்னா உனக்கு பிரியாணி என்ன சாப்ஸ் முட்டை பொரியல் ஆம்லேட் என்னடா அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? தின்னு கட்ட குடும்பம் குடும்பத்துக்கு பேர் இருக்கு. தெரியாம தின்ன குடும்பம். அப்படியா? சரி, பேராண்டி வருவாங்க. யாரு வரான்னு சொல்லுங்க, நாங்க அவங்க கேட்டுக்கிறோம். யாரு வராப்பா? முதல்ல வர்ற பேராண்டி ஜோதிமணி. ஜோதிமணி. அடுத்து யாரு? கந்தசாமி. கந்தசாமி வாங்கப்பா, இங்க முன்னாடி வந்துருங்க. மாய் மச்சான் வந்துருங்க. எப்படி கந்தசாமி வரிசையா வாங்க. யமனேஸ்வரா வேற யமனேஸ்வரா பழம்பால் அயனக்கண்ணன் வாங்க. கந்தசாமி வாங்க. என்ன தட்டு வச்சு கூப்பிடுமாக்க? கந்தசாமி நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நல்லா இருக்கு மாமா. மாமா அந்த கேப்ப கொஞ்சம் எடுங்க மாமா. அதாவது பழைய அடிச்சுக்கலாம். என் குடும்பத்தோட ஆசை என் ஆசை. நிறைவேற்ற இத்தனை நாள் விட்டீங்க மாமா. நாங்க அப்படிதான் பொத்தி பொத்தி வச்சுக்குவோம். அப்படிதான் கந்தசாமிக்கு வேதனை. சொல்லுங்க, கோழிக்கு என்ன வித்தியாசம்? உன் கை விலங்கை மட்டும் மறுத்து விட்டுப்பா, உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். ஆட்டுக்கு 4 கால கோழிக்கு 2 கால. உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் சொன்னது இல்லையா?
எப்படி எப்படி யோசிக்க வேண்டியது மாமாட்ட என்ன யோசிக்கிறியா? பரிசு இருக்கு பரிசு கொடுப்பா வாங்கிட்டே போய் படுத்து தூங்கு. உங்களுக்கான பரிசினை வழங்குவோர் ஐடியல் இன்னர்வியர்ஸ் திருப்பூர். இதமாய் சுகமாய் மென்மையாய் அனைவரும் விரும்பும் ஐடியல் உள்ளாடைகள். வாங்க. ஆட்டுக்கும் கோழிக்கு என்ன வித்தியாசம் சொல்றாங்க? ஜோதிமணி வராங்க. ஜோதிமணி வேமா நடத்தா. அப்பதான் மாமாவுக்கும் அப்பத்தாவுக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். நலமா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்? நாங்க நல்லா இருக்கோம். நன்றி. இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. ஆட்டுக்கும் கோழிக்கு என்ன வித்தியாசம்? சொல்லுதா? ஆட்டுக்கும் கோழிக்கும் கோழி பறக்குங்க, ஆடு பறக்காது. கோழி பறக்கும், ஆடு பறக்காது. யோசிச்சு பாருங்க, ஆடு பறந்தா எப்படி இருக்குன்னு. என்ன வந்த விஷயத்தை சொல்ல போறீங்க? உங்களுக்கான பரிசினை வழங்குவோர் ஐடியல் இன்னர்வியர்ஸ் திருப்பூர். இதமாய் சுகமாய் மென்மையாய் அனைவரும் விரும்பும் ஐடியல் உள்ளாடைகள். அப்பதா இந்த அயனுக்கு இருக்காரு, அவருக்கு வந்து இந்த ரூமி ஒரு பரிசு கிடைக்க போகுது. ஆனா வந்து பரிசு சொல்லணும். சொல்லுங்க மாப்பிள்ள. அவனேதான். சொல்லுங்க மாப்பிள்ள. அப்பதான் இப்படி இழைச்சு போய் வந்துக்கிறாங்களே. இது இழைச்சதா? பாவி. நீங்க போட்ட சாப்பாடு இறந்து போயிட்டியா? இறந்து போயிட்டு. கண்ணு போச்சு. ஒரு கறி கஞ்சி ஆக்கி போடுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இருக்குதா? சொல்லுங்க மாப்பிள்ள. சொல்லுங்க. அதத்தான் என் தாய் மாமன் சொன்னாரு, சிவானந்தன் சாரு. அந்த கிழவிக்கு கேள்வி பதில் சொல்ற வரைக்கும் என்ன நம்ம குடிக்காத வீட்டுல சிவராசி பட்னி ஓட்டு கொள்ளும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. அது இப்ப சொல்லுங்க. அடங்காதவனே, நான் என்ன குடிக்காத ஜீவராசியா? வீட்டுல இருக்க ராசியா? உனக்கு இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்ததுக்கு நீ எல்லாம் பேசுவடா. ஜீவராசிக்கு வாழாட்டுமே, நீ அதை ஆட்ட மாட்டேன். இப்ப வந்து பரிசு உங்களுக்கு ரூமி கர்ப்பஸ் ரவி கொஞ்சம் மேடைக்கு வாங்க. நீங்க பதில் சொல்லுங்க, ஆட்டுக்கும் கோழிக்கு என்ன வித்தியாசம்? அதாவது மாமா, கோழிக்கோடு அப்படிங்கிற ஊர் இருக்குது. கோழிக்கோடு. ஆமா மாமா. ஆட்டுக்கோடு இல்ல. இல்ல. நம்ம என்ன செய்வோம், சொல்லுங்க மாமா. அவ்வளவு பக்கத்துல ஒரு சின்ன ஊர் ஆரம்பிச்சு ஆட்டுக்கோடு. அதுக்கு இவர் தான் ஒன்றிய செயலாளர். பரிசு இருக்கா?